வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி. நான் உங்கள் தொகுப்பாளர் வாணி. கடந்த எபிசோடில் ஏரியில் ஒரு பாம்பின் காரணமாக நான் ஸ்வப்னிலை இறுக கட்டிக்கொண்டேன். இன்று நான் எப்படி தெரிந்தே ஸ்வப்னிலின் காதல் வலையில் சிக்கிக்கொள்கிறேன் என்பதையும் அவன் எவ்வளவு தனித்துவமான முறையில் தனது காதலை வெளிப்படுத்துகிறான் என்பதையும் நீங்கள் கேட்பீர்கள். சுய விமர்சனம். பண்ணைக்கு திரும்பும் போது இதெல்லாம் எனது தவறுதான் என்பதை நான் ஒப்புக்கொண்டேன். நானே சம்மதித்தேன். இப்போது எனக்கு வேறு வழியில்லை. நான் மீண்டும் வேண்டுமென்றே ஸ்வப்னிலை ஒரே குதிரையில் அமரச் சொன்னேன். ஏனென்றால் எனது இதயத்திற்கும் மூளைக்கும் இடையே ஒரு முரண்பாடு நிலவுகிறது. மூளையின் எதிர்ப்பு. எனது மூளை சொல்கிறது, ஸ்வப்னிலுடன் நெருக்கத்தை அதிகரிப்பது நாளை எனக்கே வேதனையாகப் போகிறது. ஏனென்றால் நான் இந்தியாவுக்கு திரும்ப வேண்டும். குதிரை சேவை. ஓய்வுக்குப் பிறகு ஸ்வப்னில் என்னை லாயத்திற்கு அழைத்து சென்றான். குதிரைகளை குளிப்பாட்டவும் எண்ணெய் தேய்க்கவும் பராமரிக்கவும் நான் உதவி செய்தேன். ஊமை பிராணிகளுக்கு சேவை செய்வதில் எனக்கு ஒரு புதிய மகிழ்ச்சி கிடைத்தது. கிதார் மற்றும் ரகசிய காதல். இரவு கேம்ப் ஃபயர் அருகில் ஸ்வப்னில் கிதாரில் ஹிந்தி பாடல் ஒன்றை பாடினான். நா கஜ்ரே கி தார் நா மோதியோன் கே ஹார் நா கோயி கியா சிங்கார் பிற்பி கித்னி சுந்தர் ஹோ. உணர்வுகளில் அலைகள். அவன் இந்த பாடலை எனக்காகவே தேர்ந்தெடுத்தான் என்று எனக்கு தோன்றியது. முதலில் அவனது தொடுதல் உடலில் அலைகளை உருவாக்கியது. இப்போது இந்த பாடல் எனது மனதிலும் இதயத்திலும் கூட அலைகளை உருவாக்கியுள்ளது. எனது இதயத்தின் நரம்புகள் அதிரத் தொடங்கின. மோஹ்ரா படத்தின் ரகசியம். இந்த பாடலை அவன் பல ஆண்டுகளுக்கு முன்பு மோஹ்ரா படத்தில் கேட்டதாகவும் அது அவனுக்கு மனப்பாடமாகிவிட்டதாகவும் ஸ்வப்னில் சொன்னான். இதெல்லாம் நம் இருவரின் விதி என்று எனக்கு திடீரென்று தோன்றியது. விதி விளையாட்டு. நான் முதல் முறையாக ஒப்புக்கொண்டேன். இது நம் இருவரின் விதிதான். ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் நான் இங்கே ஸ்வப்னிலை சந்தித்தேன். ஏனென்றால் அவன் அல்கா மேமின் மருமகன், நான் நீரஜ் ஜோஷியின் மகள். சிறந்த வாழ்க்கை முறை. இறுதியாக ஸ்வப்னில் எனக்கு மேரி பாவனா என்ற ஒரு அழகான கவிதையைச் சொன்னான். அதன் வரிகள் எளிமை, உண்மை, நடத்தை மற்றும் பிறருக்கு உபகாரம் செய்வதை கற்றுக் கொடுக்கின்றன. இந்த தனித்துவமான விஷயம் பற்றி நாளை சொல்வதாக ஸ்வப்னில் வாக்களித்தான். ஸ்வப்னில் மற்றொரு முகத்தை காட்டப் போகிறானா? நான் எனது விதிக்கு முன்னால் சரணடையப் போகிறேனா? இதயத்திற்கும் மூளைக்கும் இடையிலான போர். காதலின் ரகசிய வெளிப்பாடு மற்றும் விதியின் விளையாட்டு. பிரேம் அன்மோல் ஹோதா ஹை வாணி இல் நீங்கள் கேட்பது எபிசோட் 44. இதயத்தின் மகிழ்ச்சி, மூளையின் போராட்டம் மற்றும் மோஹ்ராவின் ரகசிய காதல். இதையெல்லாம் நான் மறுத்திருந்தால் தவிர்த்திருக்கலாம். ஆனால் நானே ஸ்வப்னிலுக்கு திரும்ப திரும்ப சம்மதம் தெரிவித்து வந்திருக்கிறேன். உதாரணமாக ரிசார்ட்டுக்கு செல்வது, சர்பிங் செய்வது, பண்ணைக்கு வருவது, குதிரையில் அமர்வது மற்றும் ஏரி வரை வருவது. இப்படி எல்லா விஷயங்களிலும் நானே ஆர்வம் காட்டினேன். என் மீது நான் கட்டுப்பாடு கொண்டிருந்திருக்க வேண்டும். என்னால் அப்படிச் செய்ய முடியவில்லை. அதனால் தான் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்போது இதெல்லாம் எனது தவறு என்றே தோன்றுகிறது. இப்போது எனக்கு வேறு வழியில்லை. தவறுகளை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு இப்போது எனக்கு இல்லை. ஆமாம், திரும்பித்தான் செல்ல வேண்டும். நான் வருத்தத்துடன் சம்மதித்தேன். ஸ்வப்னில் உடனே எனது உணர்வுகளை புரிந்து கொண்டான். நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா என்று அவன் கேட்டான். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. எனக்கு சற்றே சோர்வாகவும் பசியாகவும் இருக்கிறது என்று நான் சிரித்துக்கொண்டே ஒரு பொய்யைச் சொல்ல வேண்டியிருந்தது. அப்படியானால் நாம் பண்ணைக்கு செல்ல வேண்டும். ஏற்கனவே நாம் மதிய உணவுக்கு தாமதமாகிவிட்டோம். நீ உணவருந்திவிட்டு பிறகு ஓய்வெடு. ஸ்வப்னில் என் மீது அக்கறை காட்டினான். இன்னும் ஏன் தாமதம்? என்னை பெஸ்டியில் அமர வைக்க உதவி செய். பிறகு நீயும் என்னுடன் சவாரி செய். பெஸ்டியை வேகமாக ஓட்டி நாம் பண்ணைக்கு விரைவில் சென்று விடுவோம். நடக்கப் போவதை முன்னரே உணர்ந்து நானே எனது சம்மதத்தை தெரிவிக்கிறேன். ஸ்வப்னிலுடன் சேர்ந்து அமரும் விஷயத்தை நானே முன்னரே சொல்லிவிட்டேன்.
ஸ்வப்னில் மீண்டும் தயங்கக்கூடாது என்றும் அதன் பிறகு நான் சொல்ல வேண்டியிருக்குமோ என்றும் நான் நினைக்கவில்லை. நான் சொன்னபடியே ஸ்வப்னில் செய்தான். ஸ்வப்னிலுடன் சேர்ந்து குதிரை மேல் அவ்வப்போது எகிரி குதித்து அமர்வது எனக்கும் பிடித்திருந்தது. உண்மையில் எனது இதயத்திற்கும் மூளைக்கும் இடையே ஒரு முரண்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. இரண்டிற்கும் இடையே ஒரு போர் நிலவுகிறது. எனது இதயம் ஸ்வப்னிலின் அருகாமையை விரும்புகிறது, ஆனால் மூளை அதை எதிர்க்கிறது. மூளை சொல்கிறது, நான் 1 மாதத்தில் இந்தியாவுக்கு திரும்ப வேண்டும், அப்போது ஸ்வப்னிலை விட்டு பிரிய வேண்டும். இன்று ஸ்வப்னிலுடன் நெருக்கத்தை அதிகரிப்பது நாளை எனக்கு வலியை தரும். இதை எனது விதிப்படி காலச்சக்கரத்தின் சுழற்சி என்பதா அல்லது அல்கா மேம் மற்றும் ராஷில் மேல் பழி போடுவதா? அவர்கள்தான் என்னை இந்த அமெரிக்க பயணத்திற்கு வற்புறுத்தினார்கள். நான் என்ன செய்ய முடியும்? நான் ஆதரவற்றவள். பமீலா மதிய உணவில் பஞ்சாபி உணவுகளையே பரிமாறினாள். எனக்கு பசியும் அதிகமாக இருந்தது, உணவும் நன்றாக இருந்தது. நான் திருப்தியாகச் சாப்பிட்டேன். பமீலாவுக்கு இந்திய மற்றும் பஞ்சாபி உணவுகள் சமைக்க அம்மா கற்றுக் கொடுத்தார். இப்போது அவள் அம்மாவை விடச் சிறப்பாகச் சமைக்கிறாள் என்று ஸ்வப்னில் சொல்கிறான். பமீலாவுக்கு இப்போது கொஞ்சம் ஹிந்தியும் தெரியும். ஸ்வப்னிலின் பேச்சைக் கேட்டு அவள் வெட்கத்துடன் சிரித்தாள். நன்றி பாபா என்று அவள் சொன்னாள். நான் ஓய்வு எடுத்த பிறகு ஸ்வப்னில் என்னை குதிரை லாயத்திற்கு அழைத்துச் சென்றான். அடுத்த 3 மணி நேரம் அங்கு நடக்கும் வேலைகளை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். 2 ஊழியர்கள் குதிரைகளையும் அவற்றின் குட்டிகளையும் ஒவ்வொன்றாக குளிப்பாட்டி துடைக்கிறார்கள். விதவிதமான எண்ணெய்கள், மாய்ஸ்சரைசர்கள் மற்றும் கிரீம்களால் பண்ணை ஊழியர்கள் அவற்றின் தோலை பளபளக்கச் செய்கிறார்கள். அதுமட்டுமின்றி அவற்றுக்கு ஏதேனும் காயங்கள் இருந்தால் மருந்துகளையும் பூசுகிறார்கள். நான் ஸ்வப்னிலுடன் லாயத்தில் சுற்றி கொண்டிருக்கிறேன். அவன் எனக்கு அவற்றின் பெயர்கள், இனம், வயது போன்ற விவரங்களைச் சொல்கிறான். இந்த நேரத்தில் அவன் அன்பாக அவற்றின் முதுகை நீவிக்கொண்டே அவற்றின் நெற்றியில் முத்தமிடுகிறான். ஸ்வப்னிலை பின்பற்றி குதிரைகள் மீது எனக்கும் ஏற்பட்ட அன்பை நானும் வெளிப்படுத்துகிறேன். அங்குள்ள குதிரைகளில் ஒன்றின் பெயர் சேத்தக். அதை பார்த்ததும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. சேத்தக் மற்ற எல்லாவற்றையும் விட உயரமாக, கம்பீரமாக இருந்தது. சேத்தக் இப்போதுதான் வளர்ந்திருக்கிறது. இதற்கு இப்போது 4 வயது. இந்த நேரத்தில் குதிரைகளின் சக்தி உச்சத்தில் இருக்கும். இது ஸ்பானிஷ் இனத்தைச் சேர்ந்த அண்டலூசியன் குதிரை. ஸ்வப்னிலுக்கு குதிரைகள் விஷயத்தில் சிறந்த அறிவு இருக்கிறது. மாலை நேரத்தில் குதிரைகள் ஒவ்வொன்றாக லாயத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவற்றுக்கான உணவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. அந்த பணியில் நானும் உதவி செய்தேன். ஊமை பிராணிகளுக்கு இப்படி சேவை செய்யும் வாய்ப்பு எனக்கு ஒருபோதும் கிடைக்கவில்லை. இந்த முதல் வாய்ப்பு எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. இரவு நேரம் வந்தது. ஸ்வப்னில் கிதார் வாசித்துக்கொண்டு பாடும் நேரம். ஊழியர்கள் புல்வெளியில் கேம்ப் ஃபயர் மற்றும் சுற்றிலும் நாற்காலிகளை ஏற்பாடு செய்திருந்தனர். அவர்கள் ஸ்வப்னில் கிதார் வாசித்து பாடுவதை இதற்கு முன்னும் கேட்டிருக்கிறார்கள். ஸ்வப்னில் கிதார் கம்பிகளை மீட்டத் தொடங்கியதும் பமீலா உட்பட அவர்கள் அனைவரும் எங்களைச் சுற்றி வந்து அமர்ந்தனர். நான் உன்னை பார்த்தபடி இல்லாமல் முதுகை காட்டி அமர்ந்தால் பாடலில் அதிக கவனம் செலுத்த முடியும் என்று ஸ்வப்னில் சொன்னான். பிறகு கிதார் வாசித்துக் கொண்டே இந்த பாடலை பாடினான். நா கஜ்ரே கி தார், நா மோதியோன் கே ஹார், நா கோயே கியா சிங்கார், பிற்பி கித்னி சுந்தர் ஹோ, தும் கித்னி சுந்தர் ஹோ. நான் ஸ்வப்னிலின் இனிமையான கிதார் இசையை கேட்டுக்கொண்டே பாடலின் வரிகளையும் கவனமாக கேட்டேன். அவன் இந்த பாடலை எனக்காகவே தேர்ந்தெடுத்தான் என்று எனக்கு தோன்றியது. பாடலின் வாயிலாக அவன் என் மீதான தனது உணர்வுகளை வெளிப்படுத்தினான். அவன் எனது மனதிலும் இதயத்திலும் கூட அலைகளை உருவாக்கினான். எனது இதயத்தின் நரம்புகள் அதிரத் தொடங்கின. ஸ்வப்னில் என் பக்கம் பார்க்காவிட்டாலும், அருகில் அமர்ந்திருந்த ஊழியர்களுக்கு பாடலின் அர்த்தம் தெரியாவிட்டாலும் எனது கண்கள் வெட்கத்தால் தாழ்ந்தன. இந்த பாடலுக்கு பிறகு ஸ்வப்னில் ஏதோ ஒரு நாட்டுப்புற பாடலை வாசித்தான். அது எனக்கு எதுவும் புரியவில்லை. அப்போது எனது கவனம் இந்த நாட்களில் நடக்கும் மாற்றங்கள் மீது திரும்பியது.
எனக்கு தோன்றுகிறது, ஸ்வப்னிலுக்கும் எனக்கும் இடையே ஒரு வகையான கண்ணாமூச்சி விளையாட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஸ்வப்னில் அத்தகைய சூழ்நிலைகளை உருவாக்குகிறான், அதனால் நான் அவனது அணைப்பில் சிக்கிக்கொள்கிறேன். நான் அந்த இனிமையை ரசிக்கவும் செய்கிறேன். ஆனால் வெளியே மட்டும் ஏதும் தெரியாதது போல நடிக்கிறேன். சர்பிங், நீச்சல் மற்றும் குதிரைச் சவாரி மூலம் அவன் எனது உடலில் ஒரு அபூர்வ அலையை உருவாக்கிக் கொண்டே வந்தான். இப்போது இந்த பாடலின் வாயிலாக அவன் எனது மனதிலும் இதயத்திலும் கூட அலைகளை உருவாக்கியிருக்கிறான். எனது இதயத்தின் நரம்புகள் அதிரத் தொடங்கின. ஸ்வப்னில் கிதார் வாசிப்பதை நிறுத்திவிட்டு ஒரு இடைவேளை எடுத்தான். ஸ்வப்னில், இந்த பாடல் உனக்கு எங்கே கிடைத்தது? நான் இதை மிகவும் குறைவாகவே கேட்டிருக்கிறேன். இருப்பினும் நீ இதை பாடிய விதம், வாசித்த இனிமை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. இதில் பயன்படுத்தப்பட்ட சொற்களும் உவமைகளும் மிகவும் தனித்துவமாக உள்ளன. வாணி, நான் ஹிந்தி சினிமாக்கள் பார்ப்பதில்லை. எனக்கு ஹிந்தி பாடல்கள் பெரிதாக நினைவிருக்காது. நீ ஹிந்தி பாடல் பாடுமாறு கேட்டதால் நான் இந்த பாடலை பாடினேன். உண்மையில் இந்த பாடலின் சொற்களும் அர்த்தமும் எனது காதலியைப் போலவே மிகவும் அழகாக இருக்கின்றன என்று ஸ்வப்னில் சொல்கிறான். அவன் இந்த பாடலையே ஏன் தேர்ந்தெடுத்தான் என்பது எனக்கு இப்போது புரிகிறது. அவன் மறைமுகமாக என்னையே புகழ்கிறான். எனது முகத்தில் தோன்றும் உணர்வுகளை மறைக்க நான் தலை குனிந்து கொண்டேன். சிறுவயதில் நான் இந்தியாவுக்கு செல்வதுண்டு. அப்போது ஒருமுறை அத்தையுடன் சேர்ந்து பராக் மற்றும் நான் ஒரு படம் பார்த்தோம். அதன் பெயர் மோஹ்ரா. அப்போது நான் கிதார் வாசிக்க மாட்டேன். நான் இந்த பாடலை சில நாட்கள் பாடிக்கொண்டே மனப்பாடம் செய்தேன். அதன் பிறகு நான் கிதார் கற்றுக்கொண்டதும் இதை கிதாரில் வாசிக்கத் தொடங்கினேன். இன்று உனக்கு இசைக்கும் வாய்ப்பு வந்ததும் இதையே பாடினேன். உண்மையில் எனக்கு மனப்பாடமாக தெரிந்த ஒரே பாடல் இதுதான். எனக்கு புரிந்தது, எங்கள் இருவருக்கும் இடையே நடக்கும் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை நாங்கள் ஆடவில்லை. இதெல்லாம் எங்களது விதி ஆட்டும் விளையாட்டு. இல்லையென்றால் இன்று என் முன்னால் பாடிய இந்த பாடலை ஸ்வப்னில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கேட்டதும் கற்றதும் எப்படிச் சாத்தியமாகும்? இதெல்லாம் எங்களது விதியின் விளையாட்டு. ஸ்வப்னில் அல்கா மேமின் மருமகன். நான் அந்த நீரஜ் ஜோஷியின் மகள். அவர் மேல் அல்கா மேம் விருப்பமாக இருந்தவர். வாழ்க்கையில் கர்மத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்கும் நான் இப்போது விதியின் இருப்பையும் ஒப்புக்கொள்கிறேன். இதனால்தான் எனது விருப்பம் இல்லாவிட்டாலும் நான் பிறந்த இடத்திற்கு ஆயிரக்கணக்கான மைல்கள் தூரம் வந்து ஸ்வப்னிலை சந்தித்தேன். இடைவேளைக்கு பிறகு ஸ்வப்னில் தனது ஊழியர்களின் பொழுதுபோக்கிற்காக இன்னும் சில நாட்டுப்புற பாடல்களை வாசித்தான். அதில் எனக்கு ஆர்வம் இல்லை என்று கவனித்து ஸ்வப்னில் சொன்னான், நான் உனக்கு ஒரு கவிதை சொல்கிறேன். இதை கிதாரில் வாசிக்க மாட்டேன், இப்படியே பாடிச் சொல்கிறேன். உனக்கு இது புரியும் என்று நம்புகிறேன், இல்லையென்றால் நான் விளக்குகிறேன். அதன் தலைப்பு மேரி பாவனா என்று சொல்லி பாடினான். எந்த உயிரையும் துன்புறுத்த மாட்டேன், பொய் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். பிறர் செல்வம், பிறர் பெண்மேல் ஆசை கொள்ள மாட்டேன், திருப்தி எனும் அமுதத்தை பருகுவேன். அகங்கார உணர்வு கொள்ள மாட்டேன், எவர் மேலும் வருத்தம் கொள்ள மாட்டேன். பிறரது வளர்ச்சியை பார்த்து ஒருபோதும் பொறாமை கொள்ள மாட்டேன். எனது எண்ணம் இப்படி இருக்க வேண்டும், எளிமை, உண்மை நடத்தையை கொண்டிருக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் முடிந்தவரை பிறருக்கு உபகாரம் செய்வேன். எனக்கு மேரி பாவனா கேட்டது போல தோன்றவில்லை. இருப்பினும் அதன் உணர்வு எனக்கு புரிந்தது. இதிலுள்ள ஒவ்வொரு வரியும் ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை சொல்வதற்கு போதுமானவை. எனக்கு மேலே சொன்ன வரிகள் மிகவும் முன்மாதிரியாக தோன்றின. அவன் பாடி முடித்ததும் நான் கேட்டேன், இப்படிப்பட்ட தனித்துவமான விஷயங்கள் உனக்கு எப்படி கிடைக்கின்றன? இதிலுள்ள ஒவ்வொரு சொல்லும் மிகவும் முன்மாதிரியாக இருக்கிறது. இதனை பற்றி நாளை பேசுவது நன்றாக இருக்கும். நாளை நமக்கு தேவையான நேரம் இருக்கும் என்று ஸ்வப்னில் சொன்னான். எனக்கு புரிந்தது, ஒருவேளை நாளை எனக்கு ஸ்வப்னிலின் மற்றொரு முகத்தை பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஜெமினியின் பகுப்பாய்வு மற்றும் விளக்கங்கள். அன்பான நேயர்களே, எபிசோட் 44 இல் வாணி தனது இயலாமையை ஒப்புக்கொள்கிறாள். இது இதயத்திற்கும் மூளைக்கும் இடையே நடக்கும் போர். எபிசோட் 44 சிறப்பம்சங்கள்.
விதி விளையாட்டு கதையில் மோஹ்ரா சினிமா பாடலும் மேரி பாவனா கவிதையும் விதிவசத்தால் மீண்டும் வருவது அவர்களின் சந்திப்பு வெறும் தற்செயல் அல்ல என்பதை நிரூபிக்கிறது. இது விதி ஆடும் ஒரு நுட்பமான விளையாட்டு. உணர்ச்சிபூர்வமான தொடர்பு. ஸ்வப்னில் நா கஜ்ரே கி தார் பாடலை வாணிக்காக பாடுவதன் மூலம் அவளது இயற்கை அழகை புகழ்கிறான் என்பது தெளிவாகிறது. இந்த பாடல் மூலம் அவன் அவளது மனதை வெல்கிறான். புதிய கோணங்கள். லாயத்தில் கழித்த நேரம் ஸ்வப்னில் விலங்கு பிரியர் என்பதையும் மேரி பாவனா கவிதை அவனது உயர்ந்த எண்ணங்களையும் வெளிப்படுத்துகிறது. எபிசோட் 44 நிறைவு பெற்றது.